ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஷர்மிளா, டைமண்ட் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம பிக்சல் ஆப்பில் வந்து சிம்பிளான ஒரு பேனர், இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான பேனர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சல் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழே இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸ் நீங்கள் வந்து என்ன வேணும்னு செலக்ட் பண்ணுறீங்களோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே இந்த அப்ளிகேஷனில் நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் போயிட்டு நீங்கள் பேனர்ஸ் அப்படின்றது லெட்டர்ஸ் டைப் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி பேனர் நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சிம்பிளில் வந்து டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம அந்த பேனரில் போய்ட்டு சென்டென்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே கரண்ட் டேட் ஆப்ஷன் இருக்கும். கரண்ட் டேட் வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். வேண்டான்னா அதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். அதுபோல் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சிம்பிளில். ஸோ அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் அப்படின்றது பேனரில் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டிக்கர் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அதில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் உங்களுக்கு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பேனருக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகிடும். அதுக்கு கீழே பாருங்கள் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். ஃப்ரம் கேலரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது இமேஜ் நீங்கள் ரெடிமேடாக வச்சுருக்கீங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நினைக்கிறீங்கன்னா அதை ஓகே கொடுத்து நீங்கள் அங்கேருந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரா ஆப்ஷன் கொடுத்தும் நம்ம போய்ட்டு நியூவாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அது சேவ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ப்ராஜெக்டில் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இமேஜாக நம்ம பக்கத்தில் ஷேர் ஆப்ஷனில் போய்ட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கோட்டில் போய்ட்டும் டிஃபால்ட்டாகவே இந்த அப்ளிகேஷனில் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. அதே போல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸில் போய்ட்டும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜோடைய சைஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? செகண்ட் வந்து ஏ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஏ ஆப்ஷனில் தான் நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணுறது. அதில் அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வரும். அந்த நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ண போகிறோமோ அதில் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டைல்ஸில் வந்து ப்ரௌஸ்ன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் என்னென்ன ஸ்டைலில் நம்ம அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம்னு. இப்போ எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாம்பிள் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணும்போது இங்கே நியூ டெக்ஸ்ட்டுன்னு வருது பாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டைலில் தான் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய வேர்டு வந்து அங்கே வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நான் என்ன செலக்ட் பண்ணணும் அந்த ஃபாண்ட் ஸ்டைல் தான் இங்கே வரும். ஓகே கொடுக்கும்போது இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் இந்த கார்னரில் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், சின்னதாக நீங்கள் மினிமைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதை நம்மளே போயிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இங்கே நீங்கள் சைடில் இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து இந்த சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டரை இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சைஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை நம்ம போய்ட்டு இங்கே சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே நார்மல் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து கிரேடியன்ட் கலர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் கலர் அப்படிங்கும்போது நம்ம அங்கே செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ. அது கிரேடியன்ட் அப்படிங்கும்போது டபுள் கலரில் அந்த மாதிரி வரும். ஸோ டபுள் கலர்னால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சென்டென்ஸ் நமக்கு ஓகேவாயிடுச்சு. அந்த ஏவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு இம்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ இம்போர்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது ட்ரா ஆப்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளை போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அங்கே நம்ம டிஃபால்ட்டாகவே இருக்கும், செலக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் வேண்டாம் அப்படின்னா நம்ம எக்ஸிட் வந்துடலாம். ஸோ அதே போல் இங்கே வந்து ஏரோ கொடுத்துருக்காங்க. ஏரோவில் வந்து இந்த மாதிரி நம்ம இங்கே எந்த ஏரோ மார்க் எதாவது நமக்கு தேவைப்படுது, அது என்ன சைஸ் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஏரோ தேவையில்லை அப்படிங்கும்போது எக்ஸிட் வந்துடுறேன். ஸோ இப்போ இம்போர்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேலரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரியான இமேஜஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பேனர் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டென்ட்டும் சிம்பிளாக இருக்கணும், அது ரிலேட்டடான இமேஜ் நம்ம ஃபிட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதை எக்ஸிட் கொடுக்குறேன். அகைன் நான் இப்போ இம்போர்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இம்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த மாதிரியான இமேஜஸ் அப்படின்றது எல்லாருமே நீங்கள் கூகுள் இருக்கும், கூகுள் க்ரோமில் போயிட்டு மேலே போயிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ரிலேட்டடான இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இமேஜஸ் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கூகுளில் போய்ட்டும் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் ஆல்ரெடி நம்ம கேலரியில் சேஃபாக நம்ம ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஷேப்பில் வேணுன்றது இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த 4.3 அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் சைஸ் நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் ஷேப் கொடுக்குறோம் அப்படின்னாலும் இப்படி ரவுண்ட் ஷேப்லேயே நமக்கு வரும். ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஷேப் தான் வேணும்னாலும் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே செலக்ட் பண்ண இமேஜ் வந்து இங்கே நம்ம இங்கே செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய பேனரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் வந்து சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை அது கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதை வேறு எங்கேயாவது எங்கே ஃபிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிற இமேஜில் போய்ட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கும்போது விமென்ஸ் பண்ணக்கூடிய சேஃபான ஒர்க் ரிலேட்டடாக சிம்பிளாக நம்ம பேனர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, மேலே இந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் போய்ட்டும் நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டும் இங்கே டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இங்கே ஸ்டைல் இருக்கும் பாருங்கள், ஸ்டைலில் போய்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ஃபாண்ட் சைஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய ஃபாண்ட் சைஸ் இருக்கும். அதில் நமக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணுமோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நியூ டெக்ஸ்ட்னு வருது, அதை டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம அங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அங்கே வரும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இங்கே பேஸ்ட் பண்ணாலும் தமிழ்லையோ என்ன லாங்குவேஜில் பேஸ்ட் பண்ணணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து புதுசாகவே இங்கே நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக சிம்பிளாக அப்படிங்கும்போது நான் அங்கே புதுசாகவே இங்கே நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி கண்டென்ட் நான் பேஸ்ட் பண்ணலை, டெக்ஸ்ட் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். நோ சேல்ஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ டார்கெட், ஃப்ரீ ஜாயினிங். நெக்ஸ்ட்டு மந்த்லி இன்கம் மினிமம் நம்ம வந்து 10,000க்கு மேலே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 10,000 to 50,000 சிம்பிள். அதுவே வந்து நமக்கு போதும். அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இப்போ நாங்கள் ஓகே கொடுக்கும்போது இங்கே பேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதை நான் என்ன பண்ணணும், அழகாக இதை ஏதாவது ஒரு பிளேஸில் அழகாக நான் ஃபிட் பண்ணணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைஸ் நீங்கள் பெருசாக வேணுனாலும் இப்படியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனாலுமே அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணும்போது அதில் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இப்போ ஸ்பேஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்க்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் வேணுன்றதும் நம்ம லெட்டர்ஸாக இருக்கட்டும். இப்போ வேர்டை போயிட்டு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் வேர்டு வந்து நிறைய டிஸ்டன்ஸில் வரும். லெட்டர்ஸ் கொடுக்குறீங்கனாலும் லெட்டர்ஸ் ஓரளவு வரும். ஓகேங்களா. அதே போல் லைன் ஸ்பேஸ் இருக்கும், ஒவ்வொரு லெட்டருக்கும் லைன்ஸு கீழே ரொம்ப லாங் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக அங்கே ஓகே கொடுத்துக்கலாம். அலைன் பண்ணுறதும் இருக்கும். சென்டரில் வேணுனாலும் அலைன் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு வேணுனாலும் பண்ணிக்கலாம், ரைட் சைடு வேணுனாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சென்டர் இருந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்க்கும்போது கலர்ஸ், ஏன்னா வந்து பேக்ரவுண்டு சாண்டில் கலர், பேக்ரவுண்ட் வந்து க்ரே கலர் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே கொஞ்சம் அந்த ஃபாண்ட் சைஸுமே நான் அங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அந்த ஃபாண்ட் சைஸுக்கு கலர் இங்கே நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணும்போது மேலே நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். எந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் லைட் கலர் இருக்கும்போது நம்ம டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் கலர் திக் கலரில் தான் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி பார்க்கணும், எது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கீழே கிராடியன்ட் வேணும்னா இந்த மாதிரி ஷேடோ மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ஃபிட் பண்ணி பார்க்கலாம், எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ கலர்ஸில் போய்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இதையும் என்ன பண்ணலான்னா நம்ம இங்கேயே போய்ட்டு இப்படி சின்னதாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் இப்படி கார்னரில், அதாவது இந்த கார்னரில் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் சின்னதாக சிம்பிளாக இருக்கும். ஆனால் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சைடில் கொஞ்சம் சின்னதாக பண்ணி சைடில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். கீழே வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டெக்ஸ்ட் பண்ணணும். அப்போ ஸ்டைலில் போய்ட்டு டிஃப்ரெண்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த
இது ஷேர் இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது மெயின் பேஜுக்கு அங்கே தான் போகும். நம்ம எந்த விஷயம் டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இமேஜுக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர், நீங்கள் நம்பர்ஸாக இருக்கட்டும், எதை டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இமேஜுக்கு தான் போகும். நம்ம கீபோர்ட்லேயே டைரெக்டாக போயிட்டு அங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுக்கும்போது இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும். இது எனக்கு பார்க்கும்போது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே போயிட்டு கலர்ஸில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி கிராடியண்ட்டை போயிட்டு கிராடியன்ட் கலரில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் டபுள் கலர் இங்கே கொடுத்துட்டேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். இப்போ பேக்ரவுண்ட் பாருங்கள், ஒயிட் கலர் இருக்கு இல்லையா? ஸோ பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஒயிட் கலர் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு வேறு கலரில் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா கலர்ஸ் இருக்குது பாருங்கள், கலர்ஸில் போயிட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகேவா? கீழே பாருங்கள் ஒவ்வொன்றும், அதாவது ஒரே ஒரு பேனர் மட்டும்தான், பேக்ரவுண்ட் கலர்ஸ் மட்டும் நம்ம அப்படியே கிராடியன்ட்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் இந்த இமேஜ் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம எதாவது க்ரியேட் பண்ணிட்டோம். மேலே போய்ட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஷேர் ஆப்ஷன் போய்ட்டு சேவ் டு கேலரி கொடுத்தாலும் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஷேரில் போய்ட்டு நீங்கள் எங்கே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், இதை ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு நெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இல்லையா? ஸோ ஷார்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வெரி பெஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஒரே இமேஜ் தான், பட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், மேலே கலர்ஸில் போய்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, என்ன நம்ம நினைக்கிறது தான், நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம், அப்போ என்ன பண்ணலாம், இந்த இமேஜை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஏ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இம்போர்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இம்போர்ட்டை போய்ட்டும் கிளிக் பண்ணலாம். நான் மேலே போய்ட்டு யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு இருக்குது, அதில் போய்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ப்ளஸ் சிம்பிளில் போய்ட்டும் ஃப்ரம் கேலரின்னு இருக்குது பாருங்கள். நான் ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி பாருங்கள் நிறைய அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த சிம்பிளுக்கு பதிலாக இப்போ இந்த சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். இந்த சிம்பிளை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரவுண்ட் ஷேப்பில் நான் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இதே நம்ம இங்கேயும் என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே வந்து எந்த டிசைன் வேணுமோ இதெல்லாம் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி எங்கே வச்சுக்கணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்கள் குட்டியாக சைடில் வைக்கணும், இதை பெருசாக வைக்கணும்னாலும் நம்ம சாய்ஸ் தான். ஸோ இது வந்து சிம்பிளாக ப்ரொஃபஷ்னலாக ஒரு பேனர். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமாக கண்டென்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை க்ரியேட் பண்ண இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் கலர் பிங்க் வச்சுட்டிங்களா, அடுத்தது என்ன பண்ணலாம், இங்கே கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீழே ஏவுக்கு பக்கத்தில் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு இந்த கலர் இருக்குது பாருங்கள். கலரை கிளிக் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகேவா? இல்லை டபுள் கலரில் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் இல்லாமல் நான் வெறும் டெக்ஸ்ட் மட்டுமே பண்ணணுன்னாலும் இமேஜ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு கீழே காண்டாக்ட் நம்பர் மட்டும் வச்சுருக்கேன். ஆனால் நான் இங்கே என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல வெறும் இமேஜ் மட்டுமே வச்சு ஒரே ஒரு வேர்டு மட்டும் கொடுக்கலாம். இல்லைனா மேலே போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் சிம்பிளில் போய்ட்டும் பண்ணலாம். இல்லைனா நிறைய இமேஜஸ் மட்டும் நீங்கள் சைடில் அப்படி வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து என்ன மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டா இல்லை வெயிட் கெயின் ப்ராடக்ட்டா, இல்லை வந்து ஒரு இமேஜ் மூலிமா என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சிம்பிளாக அந்த பேனர்லேயே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் பிக்சல் ஆப்பில் சிம்பிளாக பண்ணக்கூடிய விஷயம் தான். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.